கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது சளி நெஞ்சுக்குள்ளேயே தேக்கம் அடைவதுதான் பல்வேறு கிரானிக் ப்ராப்ளம்ஸ்க்கான ரீசன். ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுற மெடிசன் கொஞ்சம் ஹெர்பல் மெடிசன்ஸாக இருந்ததுன்னா, இயற்கை மருந்துகளாக இருந்ததுன்னா, அந்த சளி உடலை விட்டு வெளியேறவும் ஒரு வாய்ப்பாக அமையும். நாமும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம டேக் கேர் பண்ணிக்க முடியும். சரி, பிராங்கைட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, லங்ஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைன்யூட்டான வெசல்ஸில் எல்லாத்துலேயுமே சளி ரொம்பவே அப்படியே போயிட்டு ஒரு லாக் ஆகிறது தான் இந்த ப்ராப்ளம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, தொடர்ந்து சளி கெட்டி ஆகிட்டே போகும். அது இந்த நுரையீரலை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு அங்கே ஒரு இறுக்கம் ஏற்பட்டு அந்த மார்பு சளி அப்படியே தேங்கி இருக்கும். அப்போ அவங்க தூங்கும் போது கர்ன்னு சத்தம் வர்றது, கொஞ்சம் தூரம் நடந்தாலே அப்படியே மூச்சு வாங்கிறது, சீக்கிரமாக டயர்டாகிறது, ஹீமோக்ளோபின்